ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये என்னை மணங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் உண்ணவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் மையனை. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திரு ஆதனூர் என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். பிரம்மாண்ட புராணத்திலே கோபுரி என்று வழங்கப்பட்டதான இந்த க்ஷேத்திரம் விசேஷமாக காவிரி ஆற்றினுடைய வடகரையிலே அமைந்திருக்கக்கூடியதான திவ்யதேசம். கோபுரி என்று சொல்லக்கூடியதான பிரம்மாண்ட புராணத்து சம்ஸ்கிருத பெயர்தான் தமிழிலே ஆதனூர் என்று ஆகியிருக்கிறது. ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம். ஆ தன் ஊர், பசுவினுடைய ஊர். எந்த பசுன்னா தேவலோகத்து பசுவான காமதேனு. காமதேனுன்னு சொல்லக்கூடிய தேவலோக பசு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தபஸ் பண்ணி எம்பெருமானை சேவித்து வரம் பெற்றபடியினாலே அந்த பசுவினுடைய ஊர் ஆ தன் ஊர், காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுவினுடையதான ஊர் என்கிற அர்த்தத்திலே ஆதனூர் என்று வழங்கப்பட்டது. இந்த ஆதனூரை பிரம்மாண்ட புராணம் குறிப்பிடுகிற போது ஆதி ரங்கேஸ்வரம் அப்படின்னு சொல்றபடினாலே ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவதேசத்தை காட்டிலும் இது இன்னும் பிராச்சீனமா முற்காலத்தே ஏற்பட்ட திவதேசம், ஸ்ரீரங்கத்தை விட தொன்மையான திவதேசம் அப்படின்னு ஏற்படுறது. இங்கே எம்பெருமான் ஆண்டலக்கும் ஐயன் அப்படின்னு திருநாமம். ஆண்டு அளக்கும் ஐயன், எல்லா லோகங்களையும் நம்மையும் ஆண்டு ராஜ்யம் பண்ணி வழி நடத்தி அளக்கும் ஐயன், நமக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய எம்பெருமான். நமக்கு ஜன்மா அப்படின்னு ஒண்ணு ஏற்படுறதே எம்பெருமானுடையதான அனுகிரகம்தான். நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே. நமக்கு ஐஸ்வர்யமோ ஆரோக்கியமோ ஆகாரமோ இப்படி என்னென்னலாம் வேணுமோ தனதானியங்கள் எல்லாத்தையும் அளந்து கொடுப்பவன் படி அளக்கிறவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனாலே நம்ம எல்லாம் ஆண்டு நமக்கு படி அளக்கும் ஐயன் சுவாமியானபடியினாலே ஆண்டளக்கும் ஐயன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். இந்த ஆண்டு அளக்கும் ஐயன் அப்படின்ற திருநாமத்தை எம்பெருமான் நிரூபிப்பது போல திருமங்கையாழ்வார் காலத்திலே ஒரு வைபவத்தை லீலையை பண்ணினான். அதையும் பார்க்க போறோம். இந்த எம்பெருமானுக்கு புராணத்திலே ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு திருநாமம். ஸ்ரீரங்கநாதன், தாயாருக்கு ஸ்ரீரங்கநாச்சியார்னு திருநாமம். இன்னைக்கும் கோவில்ல போய் சேவித்தோமானா ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சன்னதின்னு தான் போட்டிருக்கும். பெருமாளுக்கு அர்ச்சனாதிகள் பண்றச்சையும் ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மனே நமகான்னு சொல்லிதான் பண்றது வழக்கம். ஆக இங்க சயனிச்சென்றிருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கநாதன். இந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் ஆண்டலக்கும் ஐயன் என்கிற திருநாமங்களோடைய கூட ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சென்றிருக்கார். புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம், கிழக்க பார்த்தது போல ஆதிசேஷன்ல பெருமாள் படுத்துட்டு இருக்கார். பெருமாளுடைய தலைக்கு கீழே தலையணையை போல மரக்காலை வைத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். மரக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது அரிசி அளக்கிற படியை போல பெருசாக இருக்கக்கூடிய நெல் அளக்கக்கூடியதான ஒரு கருவி. அந்த நெல் அளக்கக்கூடியதான அந்த படியை மரக்காலை பெருமாள் தலைக்கு தலையணை போல வைத்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடைய இடது திருக்கரத்திலே ஒரு ஓலையும் எழுத்தாணியும் உண்டு. பெருமாள் கையில கணக்கு எழுதுறது போல ஓலையையும் எழுத்தாணியையும் வைத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருப்பது இந்த ஊர்ல பெருமாளுடையதான ஒரு ஆச்சரியமான அழகு. அது ஏன் பெருமாள் இப்படி வச்சுருக்காரு அப்படின்னா திருமங்கையாழ்வார் காலத்திலே நடந்த ஒரு விருத்தாந்தத்தினாலே அது நமக்கு தெரிய வருது. எம்பெருமான் போய் படியாலே கூலியை அளந்து கொடுப்பவனா காவிரி ஆத்த மணலை எல்லாம் அளந்து கொடுத்தான். யாருக்கு எத்தனை கூலி கொடுத்தோம் அப்படின்னு கணக்கு எழுதி வச்சுக்கிறதுக்காக கையில ஒரு ஓலைச்சுவடியை எழுத்தாண்டி ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருக்கான். இத்தனை பேருக்கு இத்தனை படி கூலி கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தா இருக்கு, இன்னைக்கு மொத்தம் இவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு கணக்கெல்லாம் எழுதுறதுக்காக ஒரு ஓலையும் எழுத்தாணியும், படி அளந்து கூலி கொடுப்பதற்காக படி, இது ரெண்டுத்தையும் பெருமாள் வச்சுட்டு இருந்தான். அந்த
படியோடு கூட பெருமாள் சயனிச்சுருக்கார். தலை கீழே படியை வச்சுட்டு சயனிச்சுருக்கார். இன்னொரு கையில எழுத்தாணியும் ஓலையும் உண்டு. இப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு அருகே ஸ்ரீதேவியும் பூதேவியும் கைய கூப்பிண்டு பெருமாளுக்கு பணிவிடை பண்ணுவது போல இருக்கா. பெருமாளுடைய மார்பிலிருந்து பிரம்மாவானவன் தோன்றி பெருமாள் அவனுக்கு வேதோபதேசம் பண்ணக்கூடியதான ஒரு ஆச்சரியமான காட்சி. பெருமாள் தன்னுடையதான வலது திருக்கரத்தை அப்படியே ஆயாசமா தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருக்கார். ஒரு விதத்துல பார்த்தோமானா சாட்சாத் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளாட்டமா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். பெருமாளுடைய திருமேனி சௌந்தரியம் ரொம்ப ஆச்சரியமான அழகு. பெருமாள் அப்படியே கம்பீரமா ஒரு மலை போல பெருமாள் சயனிச்சுருக்கார். அழகுக்கு ஒரு குறைவும் இல்லை, அழகுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. ஸ்ரீரங்கத்தை எம்பெருமான ரொம்ப நெருக்கத்துல நின்று சேவிக்க முடியாது. திருமண தூண்களுக்கு வெளியே நின்றுதான் சேவிக்கிறோம். அதனால பெருமாள் அத்தனை நெருக்கமா நமக்கு சேவை ஆறுது இல்லை. அந்த குறை தீர இந்த ஆண்டலக்கும் ஐயனை பக்கத்துல இருந்து சேவிக்க முடியறது. அதனால பெருமாளுடையதான திருமேனி சௌந்தரியம் முழுக்க நம்மளால குறையில்லாம அனுபவிக்க முடியறதுன்னு சொல்லக்கூடியது இந்த கஷேத்திரத்தினுடையதான ஒரு பெருமை. பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை ஒத்து பார்த்தோமானா சாட்சாத் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளே சயனிச்சுருக்கிறது போல இருக்கும். வடகல திருமண் காப்பு சாத்திண்டு பெருமாள் ஆச்சரியமா அகோபில மடத்து நிர்வாகத்தின் கீழே ஸ்ரீமத் அழகசிங்கர்களாலே நியமிக்கப்பட்ட ஆராதகர்களாலே ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரத்தையோடு கூட நிர்வாகம் பண்ணப்பட்டு வருகிறதான ஒரு ஆச்சரியமான திவதேசம். திருவள்ளூரை போல அகோபிலத்தை போல ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய அழகிய சிங்கர்களினுடைய ஆதீனத்திலே நடந்து வரக்கூடிய ஆச்சரியமான திவதேசம். இப்படி எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மேல சயனிச்சுருக்கான். பெருமாளுடையதான திருவடி வாரத்திலே இந்த பெருமாளாலே அனுகிரகிக்கப்பட்ட காமதேனுவும் காமதேனுவினுடைய கன்றான நந்தினின்னு சொல்லக்கூடிய பசுங்கன்றும் ரெண்டு பேரும் பசுவும் கண்ணுமா அம்மாவும் பிள்ளையுமா பெருமாளுடைய திருவடி வாரத்தில் நின்று இருக்கா. அதோடு கூட இந்த எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்ட ஆண்டு அளக்கப்பட்ட திருமங்கையாழ்வாரும் பெருமாள் திருவடி வாரத்திலிருந்து சேவிச்சுருக்கார். இந்த எம்பெருமானை பிருகு மகரிஷியே தன்னுடைய கையால பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலே உள்ள பௌஷ்கர சம்ஹிதையிலிருந்து தெரியுது. பிருகு மகரிஷியினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள், ரிஷியினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாளான் அப்படின்னாலே ஆர்ஷம் என்கிற வகையைச் சேர்ந்தவர். ஆர்ஷம் அப்படின்னா ரிஷிகளாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இந்த எம்பெருமானுக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே விசேஷம் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் அப்படின்னு திருநாமம். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றச்ச அப்படிதான் பண்றார். ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை அப்படின்னு மங்களாசாசனம். இந்த ஒரு வரிதான் மங்களாசாசனம். ஆனாலும் திருமங்கை ஆழ்வாருக்கு பிரத்யக்ஷமா சேவை சாதித்து ஆழ்வாருடையதான கைங்கரிய பணியிலே ஒரு பெரிய உற்சாகத்தை ஊட்டி ஆழ்வாருக்கு தொண போன பெருமாள், ஆழ்வாருக்கு கஷ்டகாலத்துல கூட நின்று உதவின பெருமாள். ஆழ்வாருக்கு ஒரு சமயம் பணம் தேவைப்பட்ட போது வேகவதி நதிக்கரையிலே புதையல் இருக்கிறதுன்னு சொல்லி தேவப்பெருமாள் புதையலை காட்டி கொடுத்து அனுகிரகம் பண்ணினான். அந்த மாதிரி இந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கம் கோயில் கைங்கரியத்தின் போது வேலை பார்த்தவாளுக்கெல்லாம் கூலி கொடுக்கறதுக்கு பணம் இல்லாம ஆழ்வார் கஷ்டப்பட்ட போது இவனே வந்து படியாலே காவிரி மணலை அளந்து கொடுக்க அந்த மணலானது கூலியாக நெல்லாக மாறியது அப்படின்னு சொல்றபடினாலே ஆண்டலக்கும் ஐயன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கையிலே ஏய்ந்த பெருமாள் இந்த எம்பெருமான். உற்சவருக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம். ஆச்சரியமா மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரத்திலே கதையை ஊன்றிக்கொண்டும் சேவை சாதிக்கக்கூடிய பெருமான். ஸ்ரீரங்கநாதன் சுவாமி நம்பெருமாளாட்டமா திருக்கரங்களோடு கூட சேவை சாதிக்கிற பெருமாள். ஆனால் இந்த எம்பெருமானுக்கு பிரயோக சக்கரம் இல்லை, சாதாரணமான சக்கரம் தான். இவருக்கு அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு திருநாமம். உற்சவருக்கு அழகிய மணவாளன் திருநாமம். ஸ்ரீதேவி பூமிதேவி ஆகிற உபயநாச்சிமார்களோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு பக்கத்துல ஆண்டாள் எழுதிருக்கா, குழந்தை கண்ணன் எழுதிருக்க, மற்ற எம்பெருமான்கள் எல்லாமும் எழுதிருக்கா. இப்படி ஆச்சரியமான இந்த எம்பெருமானுடைய நாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாயகின்னு திருநாமம். பெருமாள் ஸ்ரீரங்கநாதன், தாயார் ஸ்ரீரங்கநாயகி. தாயார் தனிக்கோயில் நாச்சியார். பெருமாளை சேவிச்சுட்டு பிராகாரத்துல பெருமாளை பிரதட்சிணமா வரைச்ச பெருமாளுக்கு வலது பக்கத்திலே சயனிச்சின்றிருக்கிற பெருமாளுக்கு தலைமாட்டுல கோவில் கொண்டிருக்கிறவள் ஸ்ரீரங்கநாயகின்னு சொல்லக்கூடிய தாயார். மேல் இரண்டு திருக்கரங்களாலே தாமரை புஷ்பத்தை ஏந்தி கொண்டு
வலது திருக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரம் வரத ஹஸ்தமாகவும் வைத்துக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய வரப்பிரசாதியான ரூபசுந்தரியான தாயார் ஸ்ரீரங்கநாயகி. உற்சவர் தாயாருக்கு பார்கவி, கமலாசினி அப்படின்னு எல்லாம் திருநாமம். பிருகு மகரிஷியனுடைய பெண்ணாக தாயார் இங்கே பிறந்து வளர்ந்து எம்பெருமானை கல்யாணம் பண்ணி கொண்டபடியினாலே பிருகுவினுடைய புத்திரி என்கிற பொருளிலே பார்கவின்னு தாயாருடைய திருநாமம். கமலவாசினி அப்படின்னு தாயார் தாமரை மலரிலே எழுந்தருள் இருக்கிறபடினாலே கமலாசினி, கமலவாசினின்னு எல்லாம் தாயாருக்கு திருநாமம். எம்பெருமான் பிரணவ விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டிருக்கிறார். இதே பிரணவ விமானம் தான் ஸ்ரீரங்கத்திலும். அங்கே பிரணவ ஆகார விமானம்னு சொல்றோம், இங்க பிரணவ விமானம்னு சொல்றோம். ஆகாரம் அப்படின்னா உருவம், தோற்றம், எந்த அமைப்பிலே எந்த உருவத்திலே இருக்கக்கூடியதான விமானம்னு கேட்டா பிரணவ ஆகாரத்தில் இருக்கக்கூடிய விமானம், பிரணவத்தினுடைய வடிவத்திலே இருக்கக்கூடிய விமானம்னு அர்த்தமாறுது. பிரணவாகார விமானம் அப்படின்னா, பிரணவ விமானம் அப்படின்னாலும் அதேதான் அர்த்தம். பிரணவ வடிவத்திலே இருக்கக்கூடியது. பிரணவத்துக்குள்ளே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விளங்குவது போல இந்த பிரணவ விமானத்துக்கு கீழேயும் உள்ளேயும் எம்பெருமான் ஆண்டலுக்கும் ஐயன் என்கிற திருநாமத்தோட கூட ஸ்ரீமன் நாராயணன் விளங்குகிறான். ஆகையினாலே பிரணவ விமானம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். கோயிலுக்கு தெற்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான புஷ்கரணி. கோயில மதுசவத்துக்கு கோவிலுக்கு வலதுபுறத்திலே சற்றே பின்னால இருக்கக்கூடியது, தெற்கே இருக்கக்கூடியது சூரிய புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். எம்பெருமான் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய படுக்கையான ஆதிசேஷனுக்கு பிரத்யக்ஷம், பிருகு மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம், காமதேனுவுக்கு பிரத்யக்ஷம், அக்னி தேவனுக்கு பிரத்யக்ஷம், சூரியனுக்கு பிரத்யக்ஷம், இந்திரனுக்கு பிரத்யக்ஷம், ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாருக்கு பிரத்யக்ஷம் எம்பெருமான். எம்பெருமானுடைய பிரதிஷ்டை, உற்சவங்கள், இதெல்லாம் திருவாராதனங்கள் எல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திராகம ரீதியிலே நடைபெறக்கூடியதான உத்தமமான திவ்யதேசம். மங்களாசாசனம்னு பார்த்தால் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடலில் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை என்கிற அந்த ஒரு வரியாலே ஆதனூர் என்ற திவ்யதேசத்தினுடைய பெயரையும் ஆண்டலக்கும் ஐயன் என்ற பெருமாளுடைய திருநாமத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கிற அந்த ஒரு வரிதான் மங்களாசாசனம். அகோபிலமடத்து ஆதீனத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். ஊருக்கு சற்றே விலகி இருந்து, நகரப்புற வாழ்க்கைக்கெல்லாம் சற்றே தூரமாக இருந்து, ஏகாந்தமா ரம்யமான கிராம சூழல்ல ஆளரவம் இல்லாமல் நிசப்தமாக இருக்கக்கூடியதான திவதேசம். எத்தனை நாழி வேணாலும் நின்றுண்டு பெருமாளை நன்னா அனுபவிச்சு சேவிக்கலாம். போங்கோ நகருங்கோன்னு சொல்றா ஒருத்தரும் கிடையாது. பெருமாளை சேவிக்கிற போது அப்படியே பெருமாள் பேர்ல ஊண்டுடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமாளுடையதான ரூப சௌந்தரியம் நம்மளை அப்படியே ஆக்கர்ஷிக்கிறது. பெரிய பெருமாளை பக்கத்துல இருந்து சேவிக்க முடியாத கோரத்தீர இந்த பெருமாளை வாரி விழுங்கி சாப்பிடலாம் போல ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறார் எம்பெருமான். அத்தியாச்சரியமான திருமுக மண்டலம். சமீபத்திலே முக்கூர் ஸ்ரீமத் ஐஷங்கராலே சம்பிரோக்ஷணம் பண்ணப்பட்ட போது எம்பெருமானுடைய திருமேனி ரொம்ப ஆச்சரியமாக நிர்மாணம் பண்ணப்பட்டதுன்னு பெரியவா சொல்லுவா. அப்பேற்பட்ட உத்தமமான எம்பெருமான். இந்த எம்பெருமான் பத்தின ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்திலே கோபுரி மகாத்மியம் என்கிற தலைப்பிலே சொல்லப்பட்டுள்ளது. கோபுரின்னு சொல்லக்கூடிய ஆதனூர் காவிரி ஆத்துக்கு வடக்கு கரையிலே ஒரு புண்ணிய கஷேத்திரமாக விளங்குகிறது அப்படின்னு நைமிஷாரண்யத்துல உட்கார்ந்துட்டு ரிஷிகள் எல்லாம் சூத பௌராணிகர் இடத்துல பிரார்த்திக்கிறார். சுவாமி, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்யதேசங்கள் கஷேத்திரங்களை எல்லாம் பத்தி விசேஷமா சொல்லிட்டு வந்தீங்கோ. ஒரு முறை சொல்றச்ச காவிரி ஆற்றின் கரையிலே இருக்கக்கூடிய திவதேசங்கள் அப்படின்னு சொல்லிண்டே வரச்ச கோபுரி அப்படின்னு ஒரு திவதேசம் இருக்கு அப்படின்னு சாதிச்சதா ஞாபகம். அந்த திவதேசத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சுவாமி கிருப பண்ணி முழுசா சாதிக்கணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் சூத பௌராணிகரை சேவித்து பிரார்த்திக்க சூத பௌராணிகர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கோபுரின்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரம் காவிரி ஆற்றுக்கு வடக்கு கரையிலே ஒரு புண்ணிய கஷேத்திரமாக சுற்றி நிறைய நதிகள் விளங்கக்கூடியதான ஒரு கஷேத்திரமாக இருக்கிறது. அந்த கஷேத்திரத்திலே எம்பெருமான் நாகத்தின் மேலே திருக்கண் வளர்ந்தருளுகிறான். புஜங்க சயனமா ஆதிசேஷன் பேர்ல பெருமாள் சயனி சென்று சேவை சாதிக்கிறான். அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்றதுக்கு முன்னால அந்த கஷேத்திரத்திலே ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்றேன் அப்படின்னு பலன்களை பத்தி முதலே சொல்ல ஆரம்பிக்கிறார். ரிஷிகள் பலன்களை சொல்லக்கூடியது முதல்ல கஷேத்திர பிரபாவத்தை சொல்லிட்டு கடைசியில பலன்களை சொல்றதும் உண்டு. முதல்ல பலன்களை சொல்லி அந்த கஷேத்திரத்து மேல ஒரு மகிமையை, ஒரு உற்சாகத்தை, ஒரு ஆவிஷ்கரணத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு கஷேத்திர மகாத்மியத்தை சொல்றதும் உண்டு.
ரொம்ப விசேஷமான பலன் தரக்கூடிய க்ஷேத்திரங்களுக்குத்தான் முதல்ல பலனை சொல்லிட்டு அப்புறம் க்ஷேத்திர பிரபாவம் சொல்றதுன்னு பல இடத்துல பார்க்க முடிகிறது. உதாரணமா திருவேங்கடமலை முதலான க்ஷேத்திரங்கள். அந்த மாதிரி முதலையே பலன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ஷேத்திரத்தை பத்தி சொல்றேன்னு சொல்றாரு ரிஷி. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கோபுரின்னு சொல்லக்கூடிய ஆதனூர்ல எவன் ஒருத்தன் 3 இரவுகளோ அப்படி முடியலன்னா ஒரு ராத்திரியோ தங்கி அந்த தீர்த்தம் சூரிய புஷ்கரணி அதுல தீர்த்தமாடி எம்பெருமான சேவிக்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நல்ல கதியை அடைகிறான் அப்படின்னு முதல் பலன் சொல்லப்படுறது. இந்த க்ஷேத்திரத்துல எவன் ஒருத்தன் தன்னுடைய சக்திக்கு தகுந்தபடி வெள்ளியோ ஸ்வர்ணமோ வேதாத்தியனம் பண்ணின பிராமணாளுக்கு தானமா கொடுக்கிறாளோ அது அவர்களுக்கு பெரிய தானங்களை பண்ண பலனை தருகிறது அப்படின்னு 2வது பலன் சொல்றார். 3வதா, இந்த க்ஷேத்திரத்துல அன்னதானம் பண்றபடினால அன்னதானம் பண்றவாளுடைய பாவங்கள் ஒழிந்து எம்பெருமானுக்கு சமீபத்திலே வசிக்கக்கூடியதான லோகம், அதாவது மோட்சம் பலனாக கிடைக்கும். இந்த க்ஷேத்திரத்துல ஒரு கோதானம் பண்ணினா, ஒரு பசுவை தானம் பண்ணினா 1000 கோதானங்கள் 1000 பசுக்களை தானம் பண்ணின பலன் கிடைக்கும். ஒரு கோதானமே பெரிய பலன் தரக்கூடியது. 1000 கோதானங்கள் அப்படின்னு சொன்னா கற்பனை பண்ணியும் பார்க்க முடியாத விஷயம், அதுவும் இந்த காலத்துல. அதுக்கு இங்க ஒரு கோதானம் பண்ணினால் 1000 கோதானம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய உத்தமமான பலன். பித்ருக்களிடத்துல ஸ்ரத்தையோடு கூட தர்ப்பணாதிகள் சார்தாதிகளை எல்லாம் பண்ணக்கூடியவா இங்கே ஒரு வருஷ ஸ்ரார்த்தத்தை பண்ணினாலானா அவ தலைமுறையில இருக்கிற அத்தனை பித்ருக்கள் யாரெல்லாம் கடை தேராம இருக்காளோ அவ எல்லாம் கடை தேறி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேருவா. அதே மாதிரி இந்த ஆதனூர் க்ஷேத்திரத்துல போய் வாசம் பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அங்க வாசம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, என்னால அங்க வசிக்க முடியல அப்படின்னு மனசளவுல நொந்துண்டு அந்த க்ஷேத்திரத்தை மனசால நினைச்சுண்டு அந்த பெருமாளை நினைச்சுண்டு அவனுடைய பேரையும் க்ஷேத்திரத்தினுடைய பேரை சொன்னாலும் கூட போரும். மனதாலே இந்த க்ஷேத்திரத்தை நினைத்தாலே இந்த க்ஷேத்திரத்திலே வாசம் பண்ணின பலன் உண்டு. அப்படி ஒரு உத்தமமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு புடி வைக்கோலோ அல்லது ஒரு கட்டு வைக்கோலோ ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்தால் அதனாலே காமதேனுவானது மகிழ்ந்து இவனுக்கு நிறைய பசு செல்வத்தை, அதாவது நிறைய கோக்களை வைத்து சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியதான பாக்கியத்தை கொடுக்கிறது அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. ஒரே ஒரு நாள் இந்த க்ஷேத்திரத்துல ஏகாதசி விரத உபவாசம் இருந்தால் ஒரு வருஷம் முழுக்க 25 ஏகாதசிகளுக்கும் உபவாசம் இருந்த பலன் கிடைக்கிறதுன்னு க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றது. புண்ணிய காலங்கள்ல இந்த எம்பெருமானை சேவித்தா பாலுக்கு அவசியம் மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொல்றது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு எல்லாம் நிறைய புண்ணிய காலங்கள் வரதோன்னும். அந்த புண்ணிய கால சமயத்துல இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி திட்டமிட்டு போய் தீர்த்தமாடி புண்ணிய காலத்துல பெருமாளை சேவித்தா அவளுக்கு அந்த ஜென்மாவில மோட்சம். இந்த கோபுரிக்கு போனாலும் சரி அல்லது அங்கு போய் அன்னதானம் பண்ணினாலும் சரி, போய் அங்க பெருமாளை சேவிச்சு தானம் பண்றவா இந்த லோகத்திலே பெரிய பணக்காரர்களா இல்லாதப்பட்டவாளுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு நல்ல மனசோட கூட எல்லா சுகங்களையும் அனுபவித்து கடைசியில பித்ருமண்டலத்துக்கு போய் பித்ருமண்டலத்திலே எல்லா போகங்களையும் அனுபவித்து விட்டு அங்கே இருந்து வைகுண்டத்துக்கு போய் சேருவா அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோபுரின்னு சொல்லக்கூடிய ஆதனூர் எல்லைக்குள்ளே வசிக்கிற அனைத்து ஜந்துக்களும் ஜீவராசிகளும் மனுஷாலும் புண்ணியம் பண்ணினவா. இங்க வாசம் பண்றதுன்னு இல்ல, இந்த க்ஷேத்திரத்தின் வழியா வேற எங்கேயோ போறான் ஒருத்தன். அந்த க்ஷேத்திரத்தை கடந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம். போறச்ச இந்த ஊருக்குள்ள இந்த ஊரை கடந்து போனாலும் சரி அவனுக்கு நரகம் சம்பவிக்காது, ஸ்வர்க்கம் கிடைக்கும். உத்தமமான வைகாசி விசாகத்தன்னைக்கு, அதாவது வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதி கூடிய நன்னாளிலே பிம்மாலை எழுந்து இந்த ஊர் சூரிய புஷ்கரணி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி இந்த க்ஷேத்திரத்துல சயனிச்சென்றிருக்கிற எம்பெருமான் ஆண்டலுக்கும் ஐயனை சேவித்து அங்கு பிராமண போஜனம் பண்ணி வைத்தால் பூ பிரதட்சிணம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். பூ பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய யாகம் போல, பெரிய தபஸ் போல. காலால நடந்தே போகணும், விரத அனுஷ்டானங்களோட நியமங்களோட போகணும். ஒரு யாகம் பண்றவாளுக்கு என்னென்ன நியமங்கள்லாம் உண்டோ கிட்டத்தட்ட அதுல பாதி நியமங்கள் உண்டு. அப்படி ஒரு இந்திரியங்களை எல்லாம் அடக்கி சத்தான ஆகாரம்னு பார்க்காமல் சாத்வீகமான ஆகாரத்தை சாட்டுண்டு, அரை வயிறு கால் வயிறு சாட்டுண்டு
போற இடத்துல இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்ல எல்லாம் சங்கல்பம் பண்ணி தீர்த்தமாடிண்டு அனுஷ்டானம் பண்ணிண்டு அந்தந்த சமயத்துல பண்ண வேண்டியதான அனுஷ்டானங்கள், தர்ப்பணங்கள், ஜபங்கள் இதையெல்லாம் விடாம பண்ணிண்டு எம்பெருமான்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு இந்த பூலோகம் முழுக்க சுத்தி வர்றதுக்கு பூ பிரதட்சிணம் அப்படின்னு பேரு. அப்படி பூ பிரதட்சிணம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வைகாசி விசாகம் பௌர்ணமி கூடிய நன்னாளிலே இந்த ஊர்ல சூரிய புஷ்கரணியில தீர்த்தமாடி பெருமாளை சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே கிடைச்சுடுறது. அதோட கூட அன்னைக்கு பிராமண போஜனம், முடியலன்னா ததியாராதனத்துக்கு பணம் கட்டுறது, கரமுது வாங்கி கொடுக்கறது, அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணினால் அந்த பலன் கிடைக்கும் அவளுக்கு. இந்த கோபுரின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்தை எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய நதிகள், தடாகங்கள், குளம், குட்டைகள், கால்வாய்கள் இதெல்லாம் கங்கைக்கு சமமானவை, எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் போலே. அதனாலே இந்த தீர்த்தங்களிலே மாசப்புறப்பு, சூரிய சந்திர கிரகணங்கள், புண்ணிய காலங்கள் எல்லாம் தீர்த்தமாடுறவா கங்கையிலே ஸ்நானம் பண்ணின பலனை பெறுவார்கள். அவளுடைய பாவமானது நீங்கி அவர்களுக்கு க்ஷேமம் ஏற்படுகிறது அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. யாகம் பண்ணக்கூடிய ரிஷிகளா இருக்கக்கூடியவாளோ கிரகஸ்தாலோ இந்த கோபுரியிலே ஒரு யாகம் பண்ணினால் அது கோடிக்கணக்கான யாகங்களை பண்ணின பலனை தருகிறது அப்படின்னு சொல்றார். இந்த கோபுரியிலே ஒருத்தருக்கு அன்னமிட்டால், சாதம் போட்டால் அது 1000 நபர்களுக்கு சாதம் போட்ட பலனை தருகிறது. ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணினா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணினதான உத்தமமான பலன். அதோடு கூட ஒரு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தால் கோடி கன்னிகாதானம் பண்ணின பலன் கிடைக்கிறது. கன்னிகாதானம்னு பொண்ணு தாரவாத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, அது ஒரு பெரிய தானம். அந்த பெண்ணானவள் பிறந்தாத்துல இருந்து இன்னொரு ஆத்துக்கு போய் அவளுக்காகவே வாழ்ந்து, அவளுக்காகவே தியாகம் பண்ணி, அவளுக்காகவே சுசுரூஷைகள்லாம் பண்ணி, மரணத்தை தொடக்கூடிய வலியோடு கூட பிரசவித்து அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி இத்தனை மட்டும் பண்ணக்கூடியதானது ஒரு பெரிய தியாகம். அது ஒரு பெரிய தபஸ் அந்த பெண் பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட பெண்ணை தூக்கி இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடியது வசந்த தானம். அப்படி ஒரு கன்னிகையை தானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த மாதிரி இங்க ஒரு கன்னிகையை தானம் பண்ணி ஒரு பொண்ணை தாரவாத்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா கோடி கன்னிகா தானம் பண்ணின பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அத்தனை உத்தமமான பூமி. பூமி தானத்தை இந்த ஊர்ல பண்றவாளுக்கு நிறைய தானங்கள் பண்ணின பலன் மொத்தம் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த க்ஷேத்திரத்துல யார் ஒருத்தன் நந்தவன கைங்கரியம் பண்றானோ, தோட்டம் அமைத்து செடிகளை வளர்த்து அதுல புஷ்பங்கள், பழங்கள், காய்கறிகளை எல்லாம் பயிரிட்டு எம்பெருமானுக்கு அந்த புஷ்பங்களையும் பழங்களையும் எவன் ஒருத்தன் சமர்ப்பிக்கிறானோ அவன் தேவலோகத்தில் பாரிஜாத மரத்தினுடைய நிழலில் தேவலோகத்து பெண்கள்னு சொல்லக்கூடிய அப்சர ஸ்திரீகளோடு கூட சந்தோஷமாக காலம் கழிப்பான். அந்த புண்ணிய பலனெல்லாம் அங்கு தீர்ந்த பிறகு அவன் பிரம்மலோகத்துக்கு போய் கொஞ்ச காலம் பிரம்மலோகத்திலே வாழ்ந்து வசித்து அந்த அனுபவங்களை எல்லாம் எய்திவிட்டு அதன் பிறகு ஸ்ரீவைகுண்டம் போவான் அப்படின்னு உத்தமமான பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊர்ல தண்ணீர் பந்தல் அமைத்து தாகசாந்தி பண்ணி வைக்கிறவன் பிரம்மலோகத்திலே வசிப்பான், பிரம்மாவினுடையதான சத்தியலோகத்திலே வசிப்பான் அப்படின்னு பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த ஊரினுடைய பெருமைகள், பலன்கள். இப்போ ஆதிசேஷனுக்கு எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்துல அனுகிரகம் பண்ணினதான சரித்திரத்தை ரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்னொரு காலத்திலே ரதாந்தர கல்பம்னு சொல்லக்கூடியதான கல்பம், இப்போ ஸ்வேதவராக கல்பம்னு சொல்றோமே, அந்த மாதிரி ரதாந்தர கல்பத்திலே பிரளயம் ஏற்பட்டது. அந்த பிரளய சமயத்திலே பாதாள லோகத்திலே வசிக்கக்கூடிய தர்மமே வடிவெடுத்தவரான அகலமா விரிந்த படத்தோடு கூட அப்படி தலைய பெருசா விரிச்சுண்டு படம் எடுத்து கம்பீரமா நிற்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் எம்பெருமான் என்ன கட்டளையிட்டா நாம பண்ணலாம்னு காத்துண்டு நிக்கிற போது எம்பெருமான் ஆதிசேஷனை பார்த்து இந்த பூமியை உன்னுடைய தலையாலே உன்னுடைய படத்தினாலே தாங்கு அப்படின்னு நியமிச்சார். பூமியை தாங்க சொல்லி ஆதிசேஷனை பெருமாள் நியமிக்கிறார். அப்போ ஆதிசேஷனுக்கு ஒரு ஆசை, எம்பெருமானுக்கு மெத்தையாக இருந்து அவர் திருமேனி சம்பந்தம் ஏற்படும்படியா அவர் கூடவே இருந்து பிரியாம கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்தது. அந்த எண்ணம் எத்தனை உத்தமமான எண்ணம், எவ்வளவு பக்தியினால ஏற்பட்டது வசந்த எண்ணம் அப்படின்னு சொன்னாலும் கூட பெருமாள் திருமேனி சம்பந்தத்தோடு கூட இருக்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம். பெருமாளுடைய மார்பிலேயே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பிராட்டி
கௌஸ்துபரத்னம் இவாளாட்டமா நாமளும் எப்போதும் பெருமாள் திருமேனி ஸ்பரிசம் பட்டுண்டே இருக்கணும்னா எத்தனை பெரிய பாக்கியம் அது. சாதாரணமா அந்த பாக்கியம் கிடைச்சிடுமா? எத்தனை பெரிய தபஸ் பண்ணணும், அல்லது எத்தனை ஆயிரக்கணக்கான யாகங்கள் பண்ணணும். ஆதிசேஷன் நினைச்சான், அத்தனை காலம் எல்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, ஆனா எனக்கும் எம்பெருமானோடயே இருக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி பிரளயாதி காலங்கள் எல்லாம் எம்பெருமான் நம்மளை வயிற்றுல வச்சு ரட்சித்தாலும் கூட 10-11 எம்பெருமானாலே ரட்சிக்கப்படுவதற்கு பதிலா எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படுக்கையா, எம்பெருமான் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆசனமா, எம்பெருமான் நின்று இருக்கிற ஒரு பாதுகையா, இப்படி பெருமாளை பிரியாம எல்லா காலங்களிலும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உத்தமமான ஒரு கைங்கரிய ஆசை வந்தது அனந்தனுக்கு. என்ன பண்ணினா, பெரிய தபஸ் பண்ணணும், தபஸ் பண்ணி பெருமாள் வந்தேரானா இந்த வரத்தை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு ஆதிசேஷன் சங்கல்பித்தான். எங்க இருந்து தபஸ் பண்ணினா சீக்கிரமா தபஸ் சித்தி அடையலாம் அப்படின்னு தேடிண்டு அப்படி சுத்திண்டு வரான். வந்தபோது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே காவிரி நதியினுடைய வடகரையிலே இருக்கக்கூடிய இந்த கோபுரின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தை அடைந்து அந்த ஊருக்கு வந்தவுடனே ஆதிசேஷனுடையதான கால்கள் அதுக்கு மேல நகரல. நம்முடைய தேடல் இங்க முடிவுக்கு வந்துவிட்டபடினாலே, இதுக்கு மேல நம்மளால நகர முடியலன்றபடினாலே இந்த இடம் தான் தபஸ் சித்தி அடைவதற்குரிய உத்தமமான க்ஷேத்திரம் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம்னு ஆதிசேஷன் புரிஞ்சுட்டான். புரிஞ்சுண்டு அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி தினம் அந்த தீர்த்தத்துல தீர்த்தாமாடிண்டு அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு 4 புறங்களிலும் அக்னி குண்டங்களை ஏற்படுத்தி அப்படி அக்னி ஜுவாலை தகதகான்னு தீ மூட்டி அப்படியே அக்னியானது பிரகாசமா சுடர்விட்டு எரிகிறது போல பண்ணிவிட்டான். 4 பக்கமும் ஹோம குண்டத்துல யாக குண்டத்துல அக்னி அப்படி தகதகான்னு தகிச்சுட்டு இருக்கான். 4 குண்டங்களுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த அனல் பிரதேசத்திலே அந்த பூமியில நின்றுண்டு 4 பக்கம் 4 அக்னி தகிக்கிறது. மேல சூரியன் சொல்லக்கூடிய அக்னி தகிக்கிறான். இப்படி பஞ்சாக்னிகளுக்கு நடுவே அன்னம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், தீர்த்தம் சாப்பிடாமல் இந்திரியங்களை அடக்கி பார்வையை சூரியனிடத்திலே செலுத்துறான். அந்த சூரிய மண்டலத்துக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் சூரிய மண்டலவாசி நாராயணன், சூரிய நாராயணன் இருக்கானே, அவனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு, இந்த சூரியனுக்குள்ள இருக்கிற எம்பெருமானே நாராயணா நீ வா, நான் உன்னிடத்துல சில வரங்கள் எல்லாம் பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்றது போல சூரிய நாராயணனை பார்த்தபடி அண்ணாந்து பார்த்து கொண்டு சில 100 வருஷங்கள் தபஸ் பண்றார் ஆதிசேஷன். மனசுல தாமரை கண்ணனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணி கொண்டு அக்னிக்கு நடுவே நின்று கொண்டு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படி 100கணக்கான வருஷங்கள் கழிந்த பிறகு ஆதிசேஷனுடைய கடுமையான தபஸை மச்சிய திருமால், மகிழ்ந்த பெருமாள் ஆச்சரியமா நன்னா நீருண்ட மேகம் போலே நீலமேக சியாமல்னா நீல நிறத்திலே மழை பொழியக்கூடிய மேகத்தை போல கம்பீரமா இடி முழக்கம் போன்ற கர்ஜனையோடும் கண்களிலே கருணையோடும் கூட அருள் வெள்ளமிடும்படியா எல்லோரும் சேவிக்கும்படியா ஆச்சரியமா தாமரை கண்களை அகழித்து சங்கு சக்கரம் கதை சார்ங்கம் எல்லாத்தையும் ஏந்திண்டு தாமரை மணிமாலையை தரித்துக் கொண்டு தாமரை புஷ்பங்களாலான மாலையையும் தரித்துக் கொண்டு கருடன் மேல ஏறி ஆதிசேஷனுடைய ஆசிரமத்திற்கு வந்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஆதிசேஷனுக்கு முன்னால வந்து நிக்கிறார் பெருமாள். ஆதிசேஷன் பெருமாள் வந்ததும் தெரியாம அத்தனை ஆழங்கால் பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் வாய் திறந்து பேசுகிறார். ஆதிசேஷனே, நீ ரொம்ப வருஷ காலமா உடலை வருத்தி அன்னாகாரம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் தொடர்ந்து தபஸ் பண்ணிட்டு வந்த, உன்னுடைய தபத்தினால நான் மெச்சினேன். எதுக்காக தபஸ் பண்ணினேன், என்ன வரம் வேணும் கேளுன்னு பெருமாள் சாதித்தார். பெருமாளுடைய வாக்கு கேட்டு கண் திறந்து பார்த்த அனந்தன் எதிரில பெருமாள் இருக்கிறத பார்த்து அத்தனை சந்தோஷத்தோடு கூட அப்படி கைகால் எல்லாம் துடிக்கிறது அவருக்கு. அத்தனை பரபரப்பு. இத்தனை 100 வருஷங்களா எந்த எம்பெருமான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காத்துன்னு இருந்து கடுமையான தபஸ் பண்ணினோமோ அந்த எம்பெருமான் நம்ம முன்னால வந்து இப்படி நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடும், சந்தோஷத்துல படபடப்பு, என்ன பண்றதுன்னு தெரியாமல் கையும் ஓடல காலம் ஓடல அப்படி பெருமாளை நிதானமா பாதாதி கேசமா சேவிக்கிறான். ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடிகளை சேவித்தான். அப்படி மேல கொஞ்சம் கொஞ்சமா போய் பெருமாளுடைய திருமேனி முழுக்க சேவிக்கிறான். பெருமாள் ஆச்சரியமா நல்ல மழைக்கால மேகம் போலே கருநீல நிறத்திலே அகன்று விரிந்த தாமரை கண்களோட கண்களிலே கருணை வெள்ளமிடக்கூடிய கருணை கடலாக சாரங்கம்னு சொல்லக்கூடியதான வில்லை ஏந்தி கொண்டு நீருண்ட மேகம், கருநீல மேகம் அப்படியே இருண்டு இருக்கு.
அந்த இருண்டிருக்கக்கூடியதான மேகத்திலே மின்னல் போலே பெருமாளுடைய மார்பிலே ஸ்வர்ண நிறத்திலே மகாலட்சுமி பிரகாசிக்கிறாளாம். பெருமாளுடைய மார்புல தாயார் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, கண்ணங்கரேன்னு மழை வரக்கூடியதான ஒரு இருண்ட வானத்திலே ஸ்வர்ண நிறத்திலே பொன்னிறத்திலே ஒரு மின்னல் பளிச்சிருவது போல தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணியம்னு அப்படி மார்பிள ஆச்சரியமா தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கா. மார்பிலே கௌஸ்துப ரத்னம்னு சொல்லக்கூடிய ஜீவரத்னத்தை தரிச்சென்றிருக்கான். காதிலே மகர குண்டலங்கள்னு சொல்லக்கூடிய மீன் வடிவிலான தோடுகளை பெருமாள் போட்டுருக்கார். கழுத்திலே கேயூரம்னு சொல்லக்கூடியதான மணிமாலைகளை தரித்துக் கொண்டிருக்கிறார். திருவடியிலே பெருமாள் சதங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நூபுரம் சிலம்பு தரிச்சென்றிருக்கார். இப்படி சர்வாலங்கார பூஷிதனா, அப்போதான் பிரகாசிக்கக்கூடிய, அப்போதுதான் உதயமாகக்கூடிய இளம் சூரியனை போல ஒளிர்பவனா, ஜுவலிச்சின்றிருக்கிற ஜாஜ்வல்யமான கிரீடத்தை தலையில சாத்தின்னு இருக்கிறவனா, துளசி மாலையையும் தாமரை மாலையையும் தரித்துக் கொண்டு சங்கம் சக்கரம் கதை இதெல்லாம் ஏந்திண்டு உத்தமமான பட்டு பீதாம்பரத்தை தரித்துக் கொண்டு இந்த பெருமாளை இன்னைக்கெல்லாம் சேவிச்சென்றிருக்கலாம். எத்தனை கண்ணு இருந்தாலும் பெருமாளுடைய அழக முழுசா சேவித்து முடிக்க முடியாது என்று சொல்லும்படியா ஆச்சரியமா ரூப சுந்தரனா பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறான். ஆதிசேஷன் தன்னுடைய 1000 கண்களாலே பெருமாளை சேவித்து பரபரப்போடு கூட பலமுறை விழுவதும் எழுவதுமா சாஷ்டாங்க நமஸ்காரத்தை திரும்பவும் பண்ணிட்டு இருக்கான். உத்தாய உத்தாய புனః பிரணம்யன்னு விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து திரும்ப சேவிச்சுட்டே இருக்கான் திருவணம் தாழ்வான். ஒரு வழியா நிதானமா ஆனான். நிதானமா ஆகி பெருமாளை பார்த்து பணிவோடு கூட கையை கூப்பிட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். பல வருஷ காலம் தபஸ் பண்ணி பெருமாள் எழுதிருக்கார். வந்தவுடனே பெருமாளை சேவித்த அனுபவம் சந்தோஷம். அந்த அனுபவத்தோடு கூட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும். எம்பெருமான் ஸ்தவப்பிரியா அப்படின்னு ஸ்தோத்திரத்தை விரும்புறவன். அவனை விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணி வர்ணிக்கணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, நீ 1000 கண்களை உடையவன். சகஸ்ரசீர்ஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு எல்லாம் வேதம் வர்ணிக்கிறது. நீ 1000 திருக்கண்களை உடையவன், ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவன், ஆயிரக்கணக்கான கைகளை உடையவன். உனக்கு திருநாமங்களும் ஆயிரக்கணக்கிலே உண்டு. பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு எத்தனை சகஸ்ரநாமங்கள் உனக்கு. ஆயிரக்கணக்கான பெயர்களை உடையவன், ஆயிரக்கணக்கான திருவடிகளை உடையவன், ஆயிரக்கணக்கான லீலைகளை பண்ணினவன். இப்பேற்பட்ட எல்லாம் ஆயிரக்கணக்கிலே இருக்கக்கூடிய உனக்கு 1000 தலை படைத்த இந்த ஆதிசேஷனுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சேவிக்கிறான். நீ 1000 ரூபங்களிலே 1000 அவதாரங்கள் பண்ணினவன். எங்களை எல்லாரையும் விட 1000 மடங்கு பிரகாசமானவன். ஆச்சரியமா 1000 வில்களை ஏந்துபவன். ஆயிரக்கணக்கான செயல்களை பண்ணி எல்லாரையும் ரட்சிப்பவன். ஆயிரக்கணக்கான வேதங்களாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன? அனந்தாவை வேதாக அப்படின்னு வேதங்கள் எல்லாம் அனந்தம் எல்லை இல்லாதவை அப்படின்னு தெரிகிறது. அப்படி ஆயிரக்கணக்கான வேத சாகைகளாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன். ஆயிரக்கணக்கான சாகைகள் உண்டு, வேதத்திலே கிளைகள் உண்டு. அதெல்லாம் யார ஸ்தோத்திரம் பண்றதுன்னா பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனான உம்மதான் ஸ்தோத்திரம் பண்றது. அப்படி வேத சாகைகளாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட உனக்கு அடியனுடைய நமஸ்காரம். அநேக கல்யாண குணங்களை கொண்டவன் நீ. பிரம்மாவும் கூட உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணி உன்னையே ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். இந்த லோகத்திலே எங்கும் நிறைந்திருந்து லோகத்தை ரட்சிப்பவன் நீ. இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஆத்மாவாக இருப்பவன் நீ. நரகம்னு சொல்லக்கூடியதான துர்நாற்றம் வீசுகிற அந்த சாகரத்திலே இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவாளை எல்லாம் கரை சேர்ப்பவன் நீ. எந்த நாராயணனுடைய நாமத்தை சொன்னால் நரகம் இல்லாது போகிறதோ, எந்த நாராயணனுடைய பெருமையை பேசினால் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியுமன்றே அப்படின்னு பகவன் நாம பிரபாவத்தாலே நரகம் நாசனமாகிறதோ அந்த நரக நாசனன் நீ. உன் பேரை சொன்னவன், உன்னை சேவித்தவன், உன்னுடைய தீர்த்தத்துல தீர்த்தமாடினவனுக்கு நரக பயம் கிடையாது. நரகத்திலே வாட்டாமல் ஜீவர்களை கரை சேர்க்கிறவன் நீ. ஸ்ரீமன் நாராயணன் நீ. பிராட்டியை ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருப்பவன் நீதான் புருஷன். மற்றவெல்லாம் ஸ்திரீ பிராயம். சர்வத்தையும் சர்வ காலத்திலையும் சாதிக்கக்கூடியதான ஒரு சக்தி உனக்கு மட்டுமே உண்டு. அதனால நீதான் சர்வத்திர புருஷன். எப்போதும் பரமபதத்திலே இருந்து கொண்டு முக்தாத்மாக்களுக்கும் நித்யாத்மாக்களுக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் நீ. எம்பெருமானே உனக்கு நமஸ்காரம். காலத்தினுடைய ரூபமாக நீயே இருக்கிறாய். நீதான் காலம். நீ வேற, காலம் வேற இல்லை.
காலன்னு சொல்லக்கூடிய யமனுக்கே காலன் போன்றவன் நீ. மிருத்யும் நமாமியகம், மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் அப்படின்னு எல்லாம் உன்னை சொல்றாளே, யமனுக்கு யமனாக இருக்கக்கூடியவன் நீ. இந்த கலியுகத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கடிப்பவன் நீ. எல்லாராலும் விரும்பப்படுபவன் நீ. உன்மேல எல்லாருக்கும் ஆசையை தூண்டுவிப்பவனும் நீ. இந்த லோகத்திலே கவிகள்னு யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் நாயக்கன் நீ. அவ வாக்குல வரக்கூடிய கவிதைகள்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே வருகிறது. பலராமாவதாரம் பண்ணினவன் நீ, பரபிரம்மம் நீ. அப்பேற்பட்ட உனக்கு என்னுடையதான நமஸ்காரங்கள். பத்மான்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவிக்கு ஆலயம் போன்றவன் நீ. உன்னிடத்திலேயே லட்சுமி தேவி வசிக்கிறாள். ஸ்ரீனிவாசன் உனக்கு பேரு. ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய நிவாசமா வசிப்பிடமாக இருக்கக்கூடியவன். அப்படி சகல ஐஸ்வர்யங்களுக்கும் சாட்சி பூத்தையா சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவளாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவி உன்னிடத்திலே வசிக்கிறாள். அவளுக்கு ஆலயம் போன்றவன் நீ. பராத்பரன் நீ. எந்த விஷயத்திலும் உனக்கு மேற்பட்டவான்னு ஒருத்தரம் கிடையாது. பத்மாசனன் நீ. தாமரை மலரிலே திருவடிகளை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருப்பவன். ஜீவாத்மாக்களை எல்லாம் பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிக்க பண்ணி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட செய்து உன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டு மோட்ச ஆனந்தத்தை தருபவன் நீ. உன்னுடைய பக்தர்களிடத்திலே அன்பு பூண்டவன் நீ. பிரம்மாவுக்கும் தகப்பன் நீ. அந்தர்யாமி என்கிற பெயரிலே அந்தரங்கமா ஒருவருத்தருடைய மனசிலும் எழுந்தருளியிருந்து அவர்களை வழிநடத்துபவன் நீ. ரிஷிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் நீ. பாகீரதின்னு சொல்லக்கூடிய கங்கைன்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தினாலே அடி வருட பெற்றவன் நீ. கங்கை உன்னுடைய திருவடிகள்ல அப்படியே வருடிண்டு உன்னுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்ணிண்டு உன்னுடைய தீபாத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. யோகமே வடிவானவன் நீ. யோகிகள்லாம் உன்னை நோக்கிதான் தபஸ் பண்றா. யோகிகளுடைய ஹிருதயத்துல நீதான் இருக்க. யோகிகள்லாம் உன்னதான் சேவிக்கிறா. யோகிகள்லாம் யோகம் பண்ணி உன்னிடத்துலதான் வந்து சேர்றா. அப்படி எப்போதும் யோகத்திற்கு விஷயமானவனும், யாரை நோக்கி எல்லாரும் யோகம் பண்றாலோ அவனும், யோகத்துக்கு பலன் தரவனும், அந்த யோக வடிவாகவே இருக்கக்கூடியவனும் நீதான் எம்பெருமானே. யோகிகளினுடைய ஹிருதயத்திலே எப்போதும் நிரந்தரமா வாசம் பண்ணக்கூடிய பெருமை உடையவன் நீ. யோகாசனன் நீ. இவ்வளவு ஏன், நீயே யோகாசனத்திலே இருந்து கொண்டு யோகம் பண்ணிட்டு எல்லாரையும் ரட்சிச்சுருக்க. திருக்கடிகை திவதேசத்திலே எம்பெருமான் அக்காரக்கணி என்ன பண்றான், யோகத்திலே அமர்ந்து கொண்டு எல்லாத்தையும் ரட்சிக்கிறான். அந்த மாதிரி யோகாசனன் நீ. யாரெல்லாம் அகங்காரத்தினாலே ஆணவத்தினாலே தலைவிரித்து ஆடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பயங்கரன் நீ. நிருசிம்மன் யோகாசனன் அப்படின்னு சொன்ன இடத்துல அசுரர்கள் ஹிரண்யன போன்றவாளுக்கெல்லாம் சிம்ம சொப்னமா பயங்கரனாக இருக்கக்கூடிய அந்த வீரமும் இங்கே பேசப்படுகிறது. யாரெல்லாம் உன்னை நோக்கி யோகமோ தபஸோ யாகமோ பண்ணி சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் வரம் தரக்கூடிய பரஞ்சோதிசே உனக்கு நமஸ்காரம். வேதங்களாலே ஸ்தோத்திர பண்ணப்படுகிற நீ வேதாந்தங்கள், அதாவது வேதத்தினுடைய உத்தமமான பாகமான உபனிஷத்துக்களாலே ஆராதிக்கப்படுகிறவன் நீ. அந்த வேதாந்த வாக்கியங்களாலே கட்டப்படுபவன் நீ. வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனேன்னு ஆழ்வார் சொன்னது போல வேதாந்த சாஸ்திரத்திலே நடனமாடுபவன், நாட்டியமாடுபவன், உன் திருவடிகள் வசிக்கக்கூடியதான இடம் வேதாந்தம். அப்படி வேதாந்தம் முழுக்க உன் திருவடிகள் விளையாடுறதுன்னு சொன்னால் அந்த வேதாந்தத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய ஒரே பரம்பொருள் நீ. நிஷ்கலங்க விக்கிரகமானவன் நீ. எந்த ஒரு தோஷமும் உன்னிடத்திலே யாராலும் சொல்லிவிட முடியாது. அப்படியே உன்னிடத்துல எவனாவது தோஷம் சொல்றான்னா உன்னிடத்துல பொறாமையினாலே, உன்னிடத்துல பக்தி இல்லாமையினாலே, உன்னிடத்துல விரோதத்தினாலே அவன் அழிவை அவனே தேடிக்கொள்வதற்காக நன்றி கெட்டு போய் சொல்றானே ஒழிய வாஸ்தவத்தில் சத்தியத்தில் உன்னிடத்திலே தோஷம் என்பது கலங்கம் என்பது ஒன்றும் கிடையாது. வேதாந்தங்களாலே அறியப்படுபவன் நீ. பரம பவித்திரமானவன் நீ. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியைன்னு ஆழ்வார் சொன்னது போல பரம பவித்திரமானவன், எந்த தோஷங்களும் இல்லாதவன், நம்ம போல கர்மாவினாலே அவதாரம் பண்ணாதவன், ஸ்வேச்சையா அவனுடைய ஆசையினாலே அவதாரம் பண்ணக்கூடியவன். இப்படி சொல்லிண்டே போலாம். எங்களால எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருமைகளை படைத்தவன் நீ. வேதியர்கள், அதாவது வேதாத்தியனம் பண்ணின பிராமணோத்தமர்கள், அவர்கள் யாரை பிரீத்தியோட சேவிக்கிறான்னா அந்த வேதங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் நாராயணா உன்னைத்தான் பிரீத்தியா சேவிக்கிறார். வேதியர்களால சேவிக்கப்படக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் வேதம் தெரியாத எளியவர்கள், சுலபமானவர்கள், சாமானியர்களுக்கும் கூட இறங்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் நீ. வேதாத்தியனம் பண்ணின சுவாமிகளுக்கு மட்டும்தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்றது இல்லை.
வேதாத்தியனம் பண்ணினவாளிடத்துல விசேஷமான பிரீத்தியை உடையவனாக எம்பெருமான் இருந்தாலும் ஒன்னும் தெரியாத பாமரர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமானே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆதிசேஷன் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கார். எம்பெருமானே, நீ ஆதி அந்தம் இல்லாதவன். இன்னைக்குதான் எம்பெருமான் தோன்றினான் அப்படின்னு யாராலையானும் சொல்ல முடியுமா? இல்ல இதுவரைக்கும் தான் எம்பெருமான் இருப்பான்னு உனக்கு அந்தம் உண்டா? ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆதி மத்திய அந்த ரஹிதன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு தானே வேதசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. நீயே விஸ்வரூபி, விஸ்வரூபம் பலமுறை நீ பண்ணியிருக்க. அந்த சமயத்திலே அந்த சராசரங்களையும் உன்னுடைய திருமேனியிலே காட்டினாய். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லக்கூடிய 3 காலங்களையும் உன்னுடைய திருமேனியிலே காட்டினாய். அப்போது உன்னுடைய திருமேனியில இடம்பெறாத விஷயமே கிடையாது. இதுல இருந்தே தெரியறது நீதான் ஜெகத்காரணம், நீதான் இந்த லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிறவன், பாலனம் பண்றவன், ஆண்டு அளக்கும் ஐயன் அப்படின்னு சொல்லி இந்த உலகங்களையெல்லாம் ஆள்பவன் நீ, இந்த உலகங்களுக்கெல்லாம் படி அளப்பவன் நீ, இந்த உலகங்களுக்கெல்லாம் ஐயன் சுவாமி நீ. பிரம்மாதான் லோகத்தை படைக்கிறார்னு சொல்றோமே, அந்த பிரம்மாவுக்கு ஐயன்னு பேரு. அந்த பிரம்மாவையே படைச்ச ஒரு பிரம்மா உண்டுன்னா அது இந்த பரபிரம்மம். அதனாலே ஐயனுக்கும் ஐயன் நீ. இப்படி ஆண்டு அளக்கும் ஐயனானபடியினாலே ஆண்டளக்கும் ஐயனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா பலமுறை எம்பெருமானை பூமியிலே விழுந்து ஆதிசேஷன் சேவிக்கிறான். ஆதிசேஷனுடைய சத்தியமான வாக்கினாலே வந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு எம்பெருமான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு உளம் மகிழ்ந்து ஆதிசேஷனிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அனந்தா, உன்னுடைய தபஸாலும் வேத வேதாந்தங்களின் படியான உன்னுடைய ஸ்தோத்திரத்தாலும் நான் ரொம்பவும் மகிழ்ந்தேன். நீ எதற்காக தவம் பண்ண அப்படின்ற காரணத்தை சொல்லு, உனக்கு நான் வரம் தரேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்க, அதை கேட்ட அனந்தாழ்வான் கைய கூப்பிண்டு பவ்யமா பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான். எம்பெருமானே, உன்னை நேர சேவிக்கணும் அப்படின்னு உன்னுடைய தர்சனத்துக்காகவே நான் தபஸ் பண்ணினேன் அப்படின்னு குரல் தழுதழுக்க பக்தியோடு கூட ஈனஸ்வரத்துல பெருமாள் இடத்துல விஞ்ஞாபிக்கிறான். அத்தனை ஒரு ஆச்சரியமான பக்தி எம்பெருமான் இடத்துல அவனுக்கு. மேலும் ஆதிசேஷன் சொல்றான், கருணை கடலே கேசவா, பிரம்ம ருத்ராதிகளுக்கெல்லாம் சுவாமியே, எனக்கு வரமளிக்கணும்ன்றதுக்காக நீர் இருக்கிற இடத்த விட்டு என் முன்னால வந்து சேவை சாதிக்கிறீர் பாத்தீரா? இப்படி வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் என்ன தேடி வரக்கூடிய அளவுக்கு நான் என்ன புண்ணியம் செய்தவன், எத்தனை ஜென்மங்கள்ல என்ன பண்ணினேனோ தெரியலையே, பெருமாளை நேர சேவிக்கும் பாக்கியம் பெற்றேன். அதுவும் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து சேவிக்கல, நான் இருக்கிற இடத்தை தேடி நீ வந்து சேவை சாதிக்கிற அப்படின்னு சொல்லி, ஆச்சரியமான எம்பெருமானே, எத்தனை முறை உன்னை புகழ்ந்தாலும் போராது, எத்தனை காலம் வேணாலும் உன்னை சேவிச்சுட்டே இருக்கலாம். நான் மனசால என்ன நினைக்கிறேன்றது உனக்கு தெரியாதா? யார் என்ன நினைச்சாலும் அது உனக்கு தெரியும். ஒருத்தர் மனசுல நினைக்கிறத நடத்துறவனும் நீதான், நடக்கூடாத பண்றவனும் நீதான். அப்படி இருக்கிறச்ச நான் எந்த கோரிக்கையோடு கூட தபஸ் பண்ணினேனோ அந்த கோரிக்கையை நீயே பூர்த்தி பண்ணி வைக்க வேணும் அப்படின்னு ஆதிசேஷன் பிரார்த்திக்கிறார். எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாளே, நீர் எனக்கும் படியளந்து எனக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும்னு கேட்கிறார். பெருமாள், எல்லார் மனசுல இருக்கிறதா எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் மனசுல என்ன இருக்குன்ற கோரிக்கையை உன் வாயால கேளு, நான் கேட்டு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லவே ஆதிசேஷன் பவ்யமா கையை கூப்பிட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். சுவாமி, நீங்கள் என்னை ஆசனமாகவும் படுக்கையாகவும் கொண்டு எப்போதும் என் மேலேயே உங்களுடைய திருமேனி இருக்கும்படியாக திருமேனி சம்பந்தத்தை ஸ்பர்சத்தை அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கிறார். எப்படி ஒரு உடம்பு ஆத்மா இல்லாம இருக்க முடியாதோ, உயிர் இல்லாம இருக்க முடியாதோ, அந்த மாதிரி ஆதிசேஷன் இல்லாமல் பெருமாள் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு தகுந்தபடி கைங்கரியம் பண்ணணும், எப்படியும் உங்களை பிரியாம இருக்கணும். எப்படி தினைத்தனையும் திருமகளை விடாதார்னு ஒரு க்ஷணம் கூட பிராட்டி உங்களை பிரியாம இருக்காளோ, அந்த மாதிரி ஒரு க்ஷணமும் நீர் என்னை பிரியாமல் நான் உம்மோட கூட உம்முடைய திருமேனி ஸ்பர்சத்தோடு கூட இருக்கும்படியா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்க, பெருமாள் அப்படியே ஆறுது. அத்தனை பக்தியும் அத்தனை யோக்கியத்தையும் அத்தனை தபஸும் அத்தனை ஆத்ம சுத்தியும் எல்லாம் உனக்கு உண்டு. இப்படி பவித்திரனா இருக்கக்கூடிய உனக்கு இந்த ஒரு உத்தமமான வரத்தை தருவது எனக்கு சந்தோஷம்தான், இனிமேல் அப்படியே ஆகட்டும்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். அதோடு கூட உன் மனசுல வேற ஏதோ இருக்கிறது போல தோன்றது, என்னன்னு கேளுன்னு பெருமாள் ஆதிசேஷனை பார்த்து சொல்றார். அப்ப ஆதிசேஷன், எம்பெருமானே, நான் பிரார்த்திச்சபடி எனக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அதே போல இந்த க்ஷேத்திரத்துல
அனந்தன்னு சொல்லக்கூடிய நான் தபஸ் பண்ணினேனே அதற்கு அனுகிரகமா இங்கு முதல்ல என் பேர்ல நீர் சயனிச்சுக்கணும். நான் அனந்தன்னு சொல்லக்கூடிய அனந்த சயனமா பாம்பு படுக்கையா மாறுடுறேன். என் பேர்ல தேவரீர் சயனிக்கணும். இங்க பாம்பு படுக்கையிலே அனந்த சயனத்தோடு புஜங்க சயனத்தோடு தேவர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, ரிஷிகள் என்ன எல்லோரும் எப்போதும் வந்து சேவிக்கும்படியாக இங்கே அர்ச்சாவதாரமாக சயனித்துக் கொண்டிருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே பெருமாளும் ரொம்ப சந்தோஷம். அர்ச்சாவதாரமா இருந்து அனுகிரகம் பண்றதுன்றது எனக்கு ரொம்பவும் உகந்த விஷயம். நீ பிரார்த்திச்சபடி அப்படியே பண்றேன். அனந்தனான உன்னாலே தபஸ் பண்ணப்பட்ட இடமானபடியினாலே இந்த க்ஷேத்திரத்துக்கு அனந்த சயனம் என்று பெயர் ஏற்படட்டும். நீ ஆசைப்பட்டபடியே நான் உன் மேல பாம்பு படுக்கை இங்கு சயனிச்சுண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அப்படியேதான் சயனிச்சுட்டார். இன்னைக்கும் அந்த ஆண்டலுக்கு மையனை ஸ்ரீரங்கநாதனை புஜங்க சயனனான எம்பெருமானைத்தான் நாம சேவிச்சுருக்கோம் ஆதனூர் விதேசத்திலே. இப்படி எம்பெருமான் அந்த ஊருக்கு அனந்த நகரம், அனந்த சயன நகரம் அப்படின்னு பேர் கொடுத்துட்டு அந்த ஊர்ல அனந்த சயனனா சயனிச்சுண்டும் இருந்துட்டு ஆதிசேஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். நீ ரொம்ப தீவிரமான தபஸ் பண்ணபடினாலே உன்னுடைய சரீரம் எல்லாம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது. ஏன்னா 4 அக்னி குண்டங்களுக்கு நடுவு நின்றுருக்கான், மேல சூரியன் தகிக்கிறான், சாப்பிடல தூங்கல, உடம்பு எத்தனை உஷ்ணமா இருக்கும். அத்தனை உஷ்ணமான சரீரத்தோட கூட அப்படி கோவ பெருமூச்சோட கூட 100 வருஷ காலங்கள் இல்ல பல 100 வருஷ காலங்கள் தபஸ் பண்ணியிருக்கான். முதல்ல நீ சாந்தம் அடையணும். உன்னுடைய கோபம், உன்னுடையதான திருமேனியில இருக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாம் சமணமானோம். அப்படி நீ சாந்தியாகி படுக்கையா மாறி உன் பேர்ல நான் சயனிச்சுக்கணும். உன்னால சொல்லப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினால யாரெல்லாம் சாந்தமா குளிர்ச்சியா இங்க பாம்பு படுக்கையாக மாறி படுத்துருக்கிற உன்னால சொல்லப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தீர்த்தமாடி என்னை சேவித்து யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அந்த ஸ்தோத்திரத்தை சொல்றவா, அதை காதால கேட்கிறவா அல்லது அதை நினைச்சுக்கிறவா, இப்படி ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டலுக்கும் ஐயன் மேல ஆதிசேஷன் பண்றார் அப்படின்னு நினைச்சுக்கிறவா கூட சரி, இந்த ஜென்மத்திலும் சரி எந்த ஜென்மங்களவா எடுத்தாலும் சரி அவளுக்கு எந்த விதமான பயமும் ஏற்படாது. அவ தைரியமாக இருக்கலாம். நீ எப்படி என்னுடைய அனுகிரகத்தினால என் திருமேனி ஸ்பர்ஷத்தோட ரொம்பவும் சாந்தமா அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கையோ அந்த மாதிரி அவளும் எந்த விதமான பயமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமா ரொம்ப சாத்விகாலா ரொம்ப கூலா இருப்பா அப்படின்னு எம்பெருமான் அனுகிரகம் பண்றார். பண்ணிட்டு ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுட்டார். இந்த புண்ணியமான திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு படுக்கையாக மாறி அவன் திருமேனியை தீண்டிக் கொண்டு கைங்கரியம் பண்ணக்கூடியதான இந்த சரித்திரத்தை சொல்றவா கேட்கிறவா இவா எல்லாருக்கும் எப்போதும் சாந்தி ஏற்படும். அவளுக்கு பதட்டமோ பயமோ கோபதாபங்களோ இல்லாமல் சாந்த சுரூபாலா இருப்பா. அதோடு கூட அவளுக்கு எல்லா வித்தியைகளும் கைவரும், அவளுக்கு ஞானம் கைவரும். இப்படி சாந்தி வித்யை ஞானம் இது 3ம் பலனாக சொல்லப்பட்டது இந்த அத்தியாயம் வரைக்கும். இந்த வரத்தின்படிதான் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பெருமாள் படுத்துண்டா படுக்கையாகவும், அமர்ந்து கொண்டால் ஆசனமாகவும், நின்னால் மரவடின்னு சொல்லக்கூடிய பாதுகையாகவும், நடந்து போறச்ச பெருமாளுக்கு கொடையாகவும், பெருமாள் திருப்பார்கடல் முதலான இடத்துல ஜலத்துல பால்ல சயனிச்சுக்கிறச்ச அவனுக்கு மிதக்கக்கூடிய படகாகவும், பெருமாள் திருமேனியிலே வஸ்திரமாகவும், இப்படியெல்லாம் எப்போதும் பெருமாளை பிரியாம இருந்து கைங்கரியம் பண்றான். வஸ்திரம் இல்லாம இருப்பாளாரானும் எப்போதும் வஸ்திரத்தோட இருக்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி ஒருத்தனை விட்டு பிரியாம இருக்கணும்னா அவனுக்கு வஸ்திரமாயிடணும். அந்த மாதிரி பெருமாளுடைய வஸ்திரமாகவும் பட்டு பீதாம்பரமாகவும் திருவனந்தாழ்வான் இருக்கிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. மணிவிளக்கு இருட்டான இடத்துல பெருமாள் எழுறச்ச இந்த திருவனந்தாழ்வானுடைய தலைகள்ல இருக்கக்கூடியதான ரத்தனங்கள் அப்படியே பிரகாசமா ஒளி வீசுகிற போது அதுவே ரத்தன தீபமாகி அந்த இடமே அப்படியே தேஜோமயமா வெளிச்சமா ராத்திரியும் பகல் போல தெரிகிறது. இப்படி எம்பெருமானுக்கு குடையாக, ஆசனமாக, படுக்கையாக, பாதுகையாக, படகாக, வஸ்திரமாக, தீபமாக இத்தனை கைங்கரியங்களையும் பண்ணிக்கொண்டு மொத்தத்துல ஒரு க்ஷணம் கூட பெருமாளை பிரியாம இருக்கணும்னு சொல்லக்கூடிய உத்தமமான வரத்தை பெற்றவன் திருவனந்தாழ்வான். ஆழ்வார்களும் அப்படித்தான் அவனை கொண்டாடினான். இன்னைக்கும்
ஸ்ரீரங்கத்துல சேவிக்கலாம். எம்பெருமானுடையதான தங்க குடை, ஸ்வர்ண குடை வரைச்ச குடைக்கு முன்னால பட்டையடித்து வழி விளக்குவார். பெருமாள் ஏழ்ற போது பட்டையடித்து வழி விளக்குறது போல பெருமாளுடைய குடைக்கு உண்டுன்னா என்ன, திருவனந்தாழ்வான் எழுந்தருள்றார் அப்படின்னு அவருக்கு பண்ணக்கூடியதான ஒரு மரியாதை. பல இடத்துல பார்த்திருக்கலாம். ஸ்ரீரங்கத்திலே பெருமாளுடைய ஸ்வர்ண கொடையை எங்க வச்சாலும் அந்த இடத்த கீழே புரோக்ஷனம் பண்ணிட்டு பெருமாள் திருமேனி சம்பந்தப்பட்ட ஏதானும் பழைய வஸ்திரத்தை விரிச்சு அந்த வஸ்திரத்துக்கு மேலதான் கொடைய வைப்பா. கொடைய வெறும அப்படி தரையில சாட்சி வைக்கிறதோ கீழே அப்படி கவுத்து போடுறதோ எல்லாம் வழக்கம் இல்லை. திருவனந்தாழ்வான் அப்படின்றபடினால பண்ணக்கூடியதான ஒரு உபசாரம் அதெல்லாம். இப்படி எம்பெருமான் திருமேனி சம்பந்தத்தோட என்றும் திகழக்கூடியதான வரத்தை திருவனந்தாழ்வான் பெற்றதான இந்த க்ஷேத்திரம் உத்தமமான க்ஷேத்திரம். இன்னும் காமதேனுவுக்கு பண்ணின அனுகிரகம், அக்னிக்கு பண்ணின அனுகிரகத்தை எல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்களிலே சேவிக்கலாம். இதோட இன்னைக்கு உபன்யாசம் முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ.